வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்பு. மீட்கப்பட்டவர்கள் நாளை இரவு டெல்லியிலிருந்து விமானத்தில் சென்னை அழைத்து வர ஏற்பாடு. உத்தரகாண்டின் நிலச்சரிவில் சிக்கியவர்களுடன் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் அஞ்ச வேண்டாம் என ஆறுதல். எடப்பாடி பழனிசாமியை திருமாவளவன் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தால் பங்கேற்பது குறித்து பரிசீலனை. விசிக நடத்தவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு வரைமுறை இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஆதரவு கேட்கும்போது அந்த மாநாட்டுக்கு வருகை தர அழைப்பு விடுக்கும்போது அது குறித்து பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். விசிக அழைத்தால் மது ஒழிப்பு மாநாட்டில் கட்டாயம் பங்கேற்பேன். காஞ்சியில் பேரறிஞர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திய பின் சசிகலா பேட்டி. நண்பர் தான், சகோதரர் தான். அதனால அவங்க வேற ஒரு இயக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க என்னைக்கும் ஒதுக்குனது இல்லை. அதுதான் அழைப்பு இருந்தா பங்கேற்போம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உற்சாக கொண்டாட்டம். பாரம்பரிய உடையணிந்து குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் களை கட்டிய ஓணம் பண்டிகை. அத்தப்பு கோலம் மறைந்து நடனமாடி பண்டிகையை எளிமையாக கொண்டாடிய கேரளவாசிகள். மலையாளி மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஓணம் வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்த நாளில் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம் நிலவட்டும் என்றும் வாழ்த்து. விநாயகர் சதுர்த்தியை தவிர்த்து ஓணத்திற்கு மட்டும் விஜய் வாழ்த்து தெரிவித்ததால் வெடித்தது சர்ச்சை. திராவிட பாணியில் இந்து பண்டிகைகளை விஜய் தவிர்க்கிறாரா என மக்கள் மத்தியில் கேள்வி. பேரறிஞர் அண்ணாவிற்கு இன்று 116வது பிறந்த நாள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம் என மீண்டும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தினார் திருமாவளவன். மதுவிலக்கு மாநாட்டில் எந்தவித அரசியல் கலப்பும் இல்லை எனவும் பேட்டி. என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் ரியல் டெமோக்ரஸி. ஒரு இடத்துல அதிகாரத்தை குவிக்கிறது கிடையாது ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். மது ஒழிப்பில் நாங்கள் PhD, திருமாவளவன் LKG தான் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினால் ஆதரிப்பதாகவும் கருத்து. மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறார். பாமகவை இழிவுபடுத்துவதை விசிக இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புமணி எச்சரிக்கை. விசிக மட்டும் சாதி கட்சி இல்லையா என்றும் கேள்வி.
அதான் நீங்கள் மாநாடு நடத்தல அதை பற்றி எங்களுக்கு இல்லை, நடத்திட்டு போங்க. அதனால் மற்ற கட்சிகளை பற்றி குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்தது பாமக என திருமாவளவன் கடும் சாடல். பாமகவை இழிவாக பேச வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்த அன்புமணிக்கு பதிலடி. தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை அளவிலே பிஜேபி தமிழக மீனவர்களை மொட்டையடித்து அவமரியாதை செய்யும் அதிகாரத்தை சிங்கள அரசுக்கு யார் கொடுத்தது என ராமதாஸ் கேள்வி. மத்திய மாநில அரசுகள் இனியும் வேடிக்கை பார்க்க கூடாது என வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மீனவர்களை மொட்டையடித்து அவமதித்த இலங்கை அரசை கண்டித்து செப்டம்பர் 20 சிபிஎம் போராட்டம். தமிழ்நாடு மீனவர் பிரச்சனையில் பாஜக அரசு பாராமுகமாக நடந்து கொள்வதாகவும் கண்டனம். தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் போல தற்கூரி வேறு யாரும் கிடையாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் சாடல். தேவைப்பட்டால் ஆளுநரையும் எதிர்த்து போராட்டம் நடத்துவோம் என அறிவிப்பு. கவர்னர் மாதிரி ஒரு தற்குறி யாரும் கிடையாது. கவர்னர்னா தற்குறி. ரவி ஆர்.என். ரவி அவருக்கு ஏதாவது இந்த ஆட்சியை பற்றி யாராவது இந்த மாதிரி கவர்னர் நடந்திருக்காங்களா? இந்த கவர்னர் தான் அப்படி நடந்துக்கிறார். அவரை போற கவர்னரை எடுத்தே நாங்க ராஜ்பவனை முற்றுகை போட்டோம். தேவை வந்தா ராஜ்பவனை திரும்ப போய் முற்றுகை போடுவோம். ஓணம் பண்டிகை விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்த வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவில் திரண்டு இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை கண்டு ரசிப்பு. கடலூர் திருவந்திபுரம் பெருமாள் கோயிலில் ஒரே நாளில் 104 திருமணம். ஆவணி மாத இறுதி முகூர்த்தம் என்பதால் திணறியது கோயில் நிர்வாகம். சென்னை சீனிவாசபுரம் கடற்கரையில் விநாயகர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் கரைப்பு. அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாளில் விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. தான் நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார மாட்டேன் எனவும் திட்டவட்டம். ஆங்கிலேயர்கள் ஆட்சியை விட கொடுமையானது தற்போதைய பாஜக ஆட்சி என அரவிந்த் கெஜ்ரிவால் சாடல். ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டே தன்னை கைது செய்ததாகவும் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா தேர்தலுடன் சேர்த்து டெல்லிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என கெஜ்ரிவால் வலியுறுத்தல். தான் நேர்மையானவன் என மக்கள் நினைத்தால் தனக்கு மீண்டும் வாக்களிக்கட்டும் என பேச்சு. நாட்டில் கடந்த 2023-2024 நிதியாண்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மோசடி நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 70,000 கோடிக்கு மேல் மோசடி செய்து மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை முதலிடம். இஸ்ரேலில் 10,000 இந்தியர்களுக்கு வேலை வழங்குவதற்கான ஆட்தேர்வு முகாம் புனேவில் நாளை துவங்குகிறது. இந்தியா இஸ்ரேல் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆட்கள் தேர்வு நடைபெறுவதாக தகவல். இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் வங்கதேச அணி சென்னை வருகை. வரும் 19ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை.